بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه كتاب الأربعين في مذهب السلف சஹாபாக்கள் எனும் சலஃபுடைய பாதை மதுஹப் குறித்த 40 நபிமொழிகளில் 12வது நபிமொழி. மார்க்கத்திற்கு உதவி செய்வோர் போல தோன்றும் அனைவரும் அங்கீகரிக்கப்பட மாட்டார்கள். அவர் சுன்னாவை பின்பற்றுவோர் என்று அறியப்படும் வரை. இதுதான் இந்த தலைப்பு. அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவி செய்கிறவர் அனைவரும் சுன்னாவை பின்பற்றுகிறவர்கள் என்று ஆகிவிடாது. அல்லாஹ்விடம் அவர்களுடைய உதவியின் காரணமாக அங்கீகரிக்கப்பட்ட சொர்க்கத்தை அடைந்துவிட முடியாது என்கிற செய்தியை சொல்லக்கூடிய இந்த நபிமொழி. عن أبي هريرة رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم أمر بلالا يوم خيبر فنادى بالناس. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஹைபர் போரின் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் மக்களுக்கு மத்தியில் இப்படி நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். இன்னஹு லா யதுகுலுல் ஜன்னத இல்லா நஃப்ஸும் முஸ்லிமா. நிச்சயமாக முஸ்லிமான ஆன்மாவை தவிர வேறு எவரும் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. வ இன்னல்லாஹ லா யுஐயிது ஹாதா தீன பிர்ரஜுலில் ஃபாஜிர். நிச்சயமாக அல்லாஹ் ஒரு பாவியான கெட்ட மனிதனின் மூலமாக கூட இந்த மார்க்கத்தை பலப்படுத்துவான், உதவி செய்வான் என்று சொன்னார்கள். சஹீஹுல் புகாரியிலே 6606வது ஹதீஸாக, 3062வது ஹதீஸாக, இன்னும் சஹீஹ் முஸ்லிமிலும் இது இடம்பெறுகிறது. இந்த ஹதீஸுடைய கருத்து, முதலாவது சொர்க்கத்திற்குரிய தகுதி எப்படிப்பட்டது? ஒருவர் சொர்க்கம் செல்வதற்கு அடிப்படையான தகுதி அவரிடம் இஸ்லாம் இருக்க வேண்டும். அவருடைய நஃப்ஸ் தூய்மையானதாக, இஸ்லாமை கொண்டு முஸ்லிமான நஃப்ஸாக இருக்க வேண்டும். ஒருத்தருடைய வீரமோ செல்வமோ அல்லது வெளிப்படையான மற்ற சாதனைகளோ எதுவும் ஈமான் இல்லை என்றால் எந்த பலனையும் அவருக்கு தராது. நாளை மறுமையில் அவருக்கு சொர்க்கம் கிடைக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை கொடுப்பது ஒருத்தருடைய நேர்வழியை கொண்டு மட்டும்தான். அவர் எந்த அடிப்படையில் நேர்வழியை பெறுவார்? இஸ்லாமை கொண்டு, நபியின் சுன்னாவை கொண்டு, முஸ்லிமான நிலையில் அவருடைய ஆன்மா, அவருடைய நஃப்ஸ் இருந்தால் மட்டும்தான் சொர்க்கம் கிடைக்கும். ஆகவேதான் ரசூலுல்லாஹ் முதலிலே அறிவிப்பு செய்ய சொல்கிறார்கள், ஒருவர் முஸ்லிமான நஃப்ஸாக இருந்தால் தவிர அவருக்கு சொர்க்கம் கிடைக்காது என்று அறிவிப்பு செய்யுங்கள். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய வல்லமை. அவன் தன் நாடுவதை நிச்சயமாக நடத்தி காட்டக்கூடியவன். அவன் இதனுடைய மார்க்கத்தை, முஸ்லிம்களை, அதற்கு வெற்றியை, பாதுகாப்பை கொடுக்க நாடிவிட்டான் என்றால் அதற்கு மனிதர்களில் இருக்கிற தூய்மையானவர்களை மட்டும்தான் அல்லாஹ் தேர்வு செய்வான் என்பது அல்ல. பாவிகளாக இருக்கக்கூடிய, சில நேரத்தில் மிக தீயவர்களாக இருக்கக்கூடியவர்களை கூட அல்லாஹ் தேர்வு செய்து விடுவான். ஆகவேதான் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், நிச்சயமாக இந்த தீனுக்கு அல்லாஹ் ஒரு ரஜுலுல் ஃபாஜிர், பாவியான மோசமான கெட்ட மனிதனை கொண்டு கூட அவன் உதவி செய்து விடுவான். ஆகவே அவனுடைய நாட்டம், அவருடைய ஹிக்மா, அதனுடைய ஞானத்தை பொறுத்தது. அந்த ஞானத்தை பல நேரத்தில் நம்மால் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அவருடைய நாட்டம் அனைத்திலும் நன்மை இருக்கும். அவன் யாரை கொண்டு எப்படி வேலை வாங்குகிறான் என்பதை நம்மால் முடிவு செய்ய முடியாது. வெளிப்படையில் உண்மையிலே நமக்கு தெரியக்கூடிய ஒரு கெட்ட, ஒரு மோசமான மனிதன் இருப்பானே, பாவி, அவனை கொண்டு கூட அல்லாஹ் இந்த மார்க்கத்தை வலுப்படுத்தி விடுவான். இந்த மார்க்கத்திற்கு, முஸ்லிம்களுக்கு நன்மையை, பாதுகாப்பை ஏற்படுத்தி விடுவான். இது இரண்டாவது மிக முக்கியமான படிப்பினை. மூன்றாவது, நமக்கான ஒரு சுய பரிசோதனை இந்த ஹதீஸை கொண்டு செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்மை கொண்டு இந்த மார்க்கத்திற்கு ஏதாவது ஒரு உதவியை செய்கிறான் என்றால் அதுவே ஒரு ஆதாரம் அல்ல நாம் பரிசுத்தமானவர்கள் என்பதற்கு.
நாம் இந்த மார்க்கத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் ஏதோ ஒரு நன்மையை செய்கிறோம் என்றால் அதன் காரணமாகவே நாம் சொர்க்கம் போய்விடுவோம் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஏன்? அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பாவியான மனிதனை கொண்டு கூட வலுப்படுத்துவானே, அந்த பாவிகளில் நாம் இருப்போமா இல்லையா? அப்படி இருந்தால் இந்த உலகத்தில் நாம் அல்லாஹ் நம்மை கொண்டு இந்த மார்க்கத்திற்கு வேலை வாங்கிவிட்டால் கூட நாம் அல்லாஹ்வுடைய நபியின் சுன்னாவை பின்பற்றாமல் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடன் நம் மன்னிப்பை பெற முடியாமல் போய்விடும். அந்த சுன்னாவிலே மகத்தாடு நம்முடைய ஈமான் சரியாக இருப்பது, அகீதா சரியாக இருப்பது, அதில் தூய்மை இருப்பது, தௌஹீத் இருப்பது. ஒருத்தரிடம் அந்த அகீதா சரியில்லாமல் இருந்தால் ஒரு மனிதன் நரகத்திற்கு போய் விடுவானே, அந்த நரகத்திற்கு போகக்கூடிய பாவியான மனிதரில் நாம் இருந்து விடுவோமோ என்ற பயம் நமக்கு வர வேண்டும். ஆகவே இந்த சுய பரிசோதனை நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். ஏன் நபித்தோழர்கள் அவ்வளவு சிறந்த மனிதர்கள் தாங்கள் முனாஃபிக்குகளாக இருப்போமோ என்று பயந்தார்கள் என்று பாருங்கள். நமக்கு இப்போது உண்மை தெரியும். அவர்கள் பயந்தார்கள். அவர்களுக்கு பயமற்ற நிலையே இல்லை. இதற்கும் சொர்க்க நற்செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டுதான் இருந்தது. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நயவஞ்சர்களுடைய பட்டியலில் தன்னுடைய பெயர் இருக்குமோ என்று பயந்தார்கள். ஆகவே இந்த மார்க்கத்திற்கு வேலை செய்கிற எல்லோருமே சொர்க்கம் போவார்கள் என்று சொல்லவே முடியாது. எவ்வளோ பிதத்வாதிகள் சில விஷயங்களில் மார்க்கத்திற்கு உதவக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள், முஸ்லிம்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் 72 கூட்டங்களில் ஒருவராக அவர்கள் இருக்கும்போது அவர்கள் செய்த பணிக்குள்ள கூலி, அவர்கள் முஸ்லீமாக இருந்தால் இறுதியிலே சொர்க்கம் போவார்கள். ஆனால் அவருடைய தண்டனை விட்டு தப்பிக்க முடிகிறதா? முடியாது. என்ற 72 கூட்டங்கள் நரகம் போகும் என்றால் அதிலே அவர்கள் வந்து விடுவார்களே. அவை நாம் பயப்பட வேண்டும். அந்த 72 கூட்டங்களில் ஒருவராக நாம் ஆகிவிடக் கூடாது. ஆக சுய பரிசோதனை இந்த இடத்தில் ஒரு மனிதனுக்கு முக்கியம். ஆகவே மார்க்கத்திற்கு சேவை செய்வதால் மட்டும் ஒருத்தர் சொர்க்கம் சென்று விட முடியும் என்பது உண்மை அல்ல. நம்முடைய ஈமானின் அகீதாவையும் தூய்மையாக பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த செய்தி ரசூலுல்லாஹ் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொல்லி மக்களுக்கு அறிவிப்பு செய்யுங்கள் என்று எந்த கட்டத்தில், எந்த பின்னணியில், எந்த இடத்தில் சொன்னார்கள் என்று வரலாறில் பார்த்தால் இது ஹைபர் போர் நடந்த போது நடந்தது. ஹைபர் போரிலே ஒரு மனிதரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் போருக்கு ஜிஹாதிலே ஹைபரிலே இருக்கும் போதே அவரை சுட்டிக்காட்டி இவர் ஒரு நரகவாசி என்று மக்களுக்கு சொன்னார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு இவர் நரகவாசி என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள் என்றால் ஏன் இவர் நரகவாசி ஆகிறார்? உடனே நபித்தோழர்களில் ஒருவர் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த மனிதர் அந்த ஹைபர் போரிலே எப்படி போர் செய்து கொண்டிருக்கிறார், அவருடைய முடிவு என்ன ஆகிறது என்பதை பார்ப்போமே என்று அவர் தொடர்ந்து பின்தொடர்ந்து போரின் போது அவரை கண்காணித்துக் கொண்டே போகிறார். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகவாசி என்று சொன்னார்? ஏன் சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்பதுதான் இங்கே கேள்வி. ஏன் தெரியுமா ஆச்சரியப்பட்டார்கள்? அங்கிருந்த நபி தோழர்களிலேயே அந்த குறிப்பிட்ட மனிதர் தான் அதிகமான எதிரிகளை கொலை செய்தவர். போரிலே யூதர்களை, யகூதிகளை, ஹைபர் போர் என்பது யகூதிகளுக்கு எதிராக நடந்த ஒரு போர். யகூதிகளில் அதிகமானவர்களை கொன்று குவித்த ஒரு ஆள் யார் என்று கேட்டால் அந்த மனிதன் தான். அதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது அவர் எவ்வளவு வீரத்தோடு, எவ்வளவு ஆவேசத்தோடு, எவ்வளவு போரிலே களத்தில் புகுந்து பந்தாடி கொண்டு அத்தனை வரை வெட்டி வீழ்த்தி கொண்டு உள்ளே நுழைந்து போய்கொண்டே முன்னேறி கொண்டே இருக்கிறார். அதை பார்க்கும் பொழுது என்ன வீரம், எவ்வளவு ஆற்றல் இவருக்கு என்று மக்கள்லாம் ஆச்சரியப்படும் ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் அவரை சுட்டிக்காட்டி இவர் ஒரு நரகவாசி என்று சொல்கிறார். எவ்வளவு முரணான கருத்து. அந்த இடத்தில் சொர்க்கவாசி என்று சொன்னால் எந்த ஆச்சரியம் இல்லை. என்றால் அப்படி ஒரு ஜிஹாதை செய்கிறார் என்றால் அவர் சொர்க்கவாசியாக தான் இருக்க முடியும். ஆனால் நரகவாசி என்று சொன்னால் அது ஆச்சரியமானது. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை அது நிச்சயம் சத்தியமானதாகத்தான் இருக்க வேண்டும். எப்போதுமே நம்முடைய அறிவு ஒன்றை கண்கூடாக பார்க்கும்போது அதை கொண்டு ஒரு முடிவை நம்ம எடுக்க முடியாது. எப்போது அதற்கு எதிராக ஒரு கட்டளை, ஒரு எச்சரிக்கை குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் வந்துவிட்டது என்றால் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுவதுதான் சத்தியம். நம்முடைய அறிவை தூக்கி பின்னாடி வீசி வர வேண்டும். அப்ப சஹாபாக்கள் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய நிலை நிச்சயமாக
நரகவாசிக்குரிய நிலையாக இருக்கும் என்றால் அது என்ன நிலை என்று நாம் பார்க்க வேண்டும் என்று அவ்வளோ வீரத்தோடு போரிட்டுக் கொண்டிருக்கிற அந்த மனிதரை கண்காணித்துக் கொண்டு நோட்டமிட்டுக் கொண்டு பின்னாடியே போகிறார். கடைசியில் என்ன நடக்கிறது? அவர் அதிகமான எதிரிகளை வெட்டி வீழ்த்தி கொலை செய்து ஒரு பெரிய போரை அங்கு நடத்திவிட்டு அவருடைய கடைசி கட்டம் என்ன ஆகிறது என்றால், அவர் உடம்பில் ஏற்பட்ட காயங்கள், புண்கள், அதில் அவர் வேதனையை தாங்க முடியாமல் அந்த வேதனையின் உச்சகட்டம் அவர் என்ன செய்கிறார்? எந்த வாளை கொண்டு அவ்வளவு எதிரிகளை கொன்றாரோ அந்த வாளை உடனே அவர் என்ன செய்கிறார்? பூமியிலே குத்தி அப்படி அதை ஊன்றுகிறார். எப்படி? வாளுடைய கூர் முனை மேல் நோக்கி இருக்கும் விதத்தில் ஊன்றுகிறார். ஊன்றிவிட்டு ஒரே பாய்கிறார். எதன் மீது? அந்த வாளின் மீது பாய்ந்து அப்படி தற்கொலை செய்கிறார். இதுதான் நடக்கிறது. இந்த தற்கொலை செய்வதை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹ்விடம் போய் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் சொன்னது போலவே நடந்து விட்டது. அவர் உண்மையில் நரகவாசிதான். அவர் இப்படி செய்து விட்டார். கடைசியில அவர் தற்கொலை செய்து கொள்கிறார். இதுதான் அவருடைய முடிவு. இந்த இடத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள். என்ன வார்த்தை? இன்னஹு லா யதுகுலுல் ஜன்னத இல்லா நஃப்ஸ் முஸ்லிமா. நிச்சயமாக முஸ்லிமான நஃப்ஸ் மட்டும்தான் சொர்க்கத்தில் நுழைய முடியும். அந்த நஃப்ஸ் எப்படி இருக்க வேண்டும்? பாவங்களை விட்டு தூய்மையாக வேண்டும். பாருங்கள், இந்த பாவியான மனிதரை பற்றி சொல்லுவா, இன்னல்லாஹ லயுஅய்யிது ஹாதா தீன பிர்ரஜுலில் ஃபாஜிர். நிச்சயமா அல்லாஹ் இந்த தீனை ஒரு மிக பாவியான பாவியான மனிதனை கொண்டு கூட இதற்கு வலுவூட்டுவான், உதவி செய்வான். உதவி அல்லாஹ் செய்து விட்டான். எப்படி? ஒரு பாவியான மனிதர் தான் அவர். அல்லாஹ் நாடினால் அவரை மன்னிப்பான். மன்னித்த பிறகு அவர் முஸ்லிமானவர், அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஏன்னா அவர் முஸ்லிம் தான், பிறகு சொர்க்கம் போவார். ஆனால் அவர் இப்படி தற்கொலை செய்ததற்கு தண்டனை இருக்கிறது. இதன் காரணமாக நரகம் போவார். அவர் நரகவாசியாக ஆகக்கூடிய ஒரு மனிதனை கொண்டு அல்லாஹ் எவ்வளவு பெரிய வேலை வாங்கியிருக்கிறான். மற்ற நபித்தோழர்கள் எல்லாம் ஆச்சரியப்படும் அளவிற்கு யகூதிகளை வெட்டி வீழ்த்தியிருக்கிறார் ஹைபர் போரிலே. ஆனால் அவருடைய முடிவு என்னவென்றால், ஒரு சொர்க்கவாசியின் முடிவாக இல்லை, நரகவாசி முடிவு. அதற்கு அவருக்கு தண்டனை இருக்குது. அவர் அப்படி செய்திருக்க கூடாது. ஆகவே அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாக்கிறான். எப்படி? இப்படி கூட ஒரு பாவியான மனிதனை கொண்டு பாதுகாப்பான். அப்ப இந்த பின்னணியில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை உடனே பிலாலை கூப்பிட்டு மக்கள் எல்லோருக்கும் அறிவிப்பு செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதரை குறிப்பிட்டு தான் இந்த அறிவிப்பையே ரசூலுல்லாஹ் அங்கே செய்தார்கள். ஆகவே இதிலிருந்து தான் உலமா சுன்னாவுடைய உலமாக்கள் ஒரு மனிதன் இந்த மார்க்கத்தை உதவுகிறான், ஏதோ நல்ல விஷயங்களை செய்கிறான் என்கிற அடிப்படையில் மட்டும் அவனை நாம் நல்லவனாக முடிவு செய்து விடக்கூடாது. ஒருவன் வழிகட்டவனாக, பாவியாக, பிதத்வாதியாக கூட இருப்பான். அல்லாஹ் அவனை பயன்படுத்திக் கொள்வான். அல்லாஹ் அவனுடைய ஆற்றலை என்ன ஒரு காஃபிரை கூட அல்லாஹ் பயன்படுத்திக் கொள்வான். அல்லாஹ்வுடைய விருப்பம் அது. ஒரு காஃபிர், ஒரு மோசமான காஃபிர், ஆனா அவனை கொண்டு கூட அல்லாஹ் பயன்படுத்திக் கொள்வான். ஏன்னா அவனுடைய மார்க்கத்தை அவன் விரும்புபவர்கள் யாரை கொண்டு வேலை வாங்குவான், அதை எவனும் கேள்வி கேட்க முடியாது. ஆகவேதான் நாம் எப்போதுமே இதில் தெளிவா இருக்க வேண்டும். ஒருத்தருடைய செயல்களை வைத்து அவருடைய வெளிப்படையான அவருடைய பேச்சுக்கள், சேவைகள், இதையெல்லாம் வைத்து அவர் நேர்வழியில் இருக்கிறார்னு முடிவு செய்யக்கூடாது. அவரிடம் எவ்வளவு சுன்னா இருக்கிறது, அவருடைய அகீதா எவ்வளவு சுத்தமா இருக்கிறது, அவருடைய தௌஹீத் எவ்வளவு சுத்தமா இருக்கிறது, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எந்த கூட்டத்தை சேர்ந்தவர், இது எல்லாம் பார்த்துதான் அவரோடு பழகுவது, அவரை நம்புவது, அவருடைய விஷயத்தில் நாம் நல்ல எண்ணம் கொள்வது எல்லாம் இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு நம்ம ஒருத்தருடைய வெளிப்படையான சமூக சேவைகள் அல்லது பல இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களிலே சில விஷயங்களை காரணமா வைத்து உடனே பாருங்கள் அப்படி அவர் நல்லவர் வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மக்கள் பேசுகிறாங்க. இதெல்லாம் அளவுகோல் அல்ல என்பதை இந்த ஹதீஸும் இதற்கு ஒரு ஆதாரம். அதே நேரத்தில் தான் நாம் வெறுக்கக்கூடிய ஒரு மனிதர் இருப்பார், ஆனால் அவருடைய சுன்னா இருக்கும், ஆனால் அவருடைய சில காரியங்கள் நாம் வெறுக்கக்கூடியதா இருக்கும். அந்த வெறுக்கக்கூடிய காரியங்களுக்காக மட்டும் அந்த சுன்னாவை மனிதர் மீது அவர் பல விஷயத்தில் மார்க்கத்தில் உதவக்கூடியவராக இருந்தும் கூட நாம் வெறுக்கக்கூடிய சில காரியங்களுக்காக அவரை முற்றிலுமே நாம் வெறுத்து விட முடியாது. ஆனால் பிதத்வாதியாக, வழிகட்டவனாக, மார்க்கத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் மிகப்பெரிய துன்பத்தையும் மிகப்பெரிய சோதனைகளை கொண்டு வரக்கூடியவனாக இருந்தால்
அவன் மிகப்பெரிய இந்த மார்க்கத்திற்கு அவன் உதவக்கூடிய வெளிப்படை காரியங்களில் ஈடுபட்டால் கூட அவனுடைய விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதும் இந்த ஹதீஸிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய காரியங்களை லேசாக்கி நம்முடைய கல்வியை இல்மை அதிகப்படுத்துவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.